வணக்கம் 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 கனடா வணக்கம். இது ஆர் மோகன். மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓர் இசையும் கதையும் ஊடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த இசையும் கதையும் எழுதி அனுப்பியவர் பிரியமான ரசிகை. இசையும் கதையும் தாய்மை ஆக்கம் பிரியமான ரசிகை. தாய்மை என்பது ஓர் பெண்ணின் அடையாளம். அவள் ஒரு சிறு பெண்ணாக வாழ்ந்து வந்தாள். அவள் பருவமடைந்த காலத்தில் அவள் பருவமடைந்து பூர்ணமாக பெண்ணாக மாறுகின்றாள். சில வருடங்களுக்கு பின்னர் அவளின் பெற்றோர் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். அவளின் கணவரும் நல்ல குணமுள்ள நல்ல மனிதராக இருந்தார். அவர்களது திருமண வாழ்வு அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா, நேரமும் வந்ததம்மா. பூவிதழ் தேன் குலுங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. திருமணமாகி 6 மாதங்களில் அவள் கருவுற்றாள். இருவருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. தினமும் அவள் தன் வயிற்றில் வளரும் குழந்தையை குறித்தே நீங்காத நினைவாக நினைத்து நினைத்து மகிழ்வாள். குழந்தை பிறக்கும் காலம் வந்த பொழுது ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். இருவருக்கும் அளவிற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த ஜன்மம் தீரும் ஏ அழகு குட்டி செல்லும் இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீதாது உன்னை பார்த்தா
யாரோ நீதான் நான் தான் கூறினாய் வேர்னா பூனிதான் பூவே வாசம் வீசினாய் வாசம் என் சுவாசம் என்றும் நீதானே உன்னை பார்த்தா போதும் என் அழகு குட்டிச் செல்லும் இந்த ஜென்மம் தீரும் என் அழகு. மீண்டும் 2 வருடங்களுக்கு பின்னர் இரட்டை குழந்தைகளை பெற்றாள். அவர்கள் குடும்பம் ஒரு அழகான பூந்தோட்டமானது. அவள் தன் கணவர் மீது பிள்ளைகள் மீதும் அளவில்லாத அன்பும் பாசமும் வைத்து அவர்களை பராமரித்து வந்தாள். அவளின் கணவர் நல்ல உயர்வான வேலையில் இருந்தார். அந்த ஜனங்கள் மத்தியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உள்ள மனிதனாக இருந்தார். அவள் உயிரே இருக்கும் நாளெல்லாம் அவர்களுக்காகவே வாழ்ந்து வந்தாள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கணவர் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வந்தாள். வயலில் வேலை செய்பவர்களுக்கும் ஆகாரம் கொடுப்பாள். ஏழைகளுக்கும் சிறுபான்மையானவர்களுக்கும் ஆகாரம் கொடுப்பாள். எப்போதும் ஞானமாக பேசுவாள். அவள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பாள். அவள் ஒரு நாளும் சோம்பலாக இருந்ததில்லை. அவளின் கணவர் அநேக பெண்கள் குணசாலியாக இருப்பதுண்டு, ஆனால் நீ எல்லா பெண்களிலும் மேலானவள் என்று அவளை பார்த்து புகழ்ந்தார். பிள்ளைகளும் அதே போல் எங்கள் அம்மாவை நினைத்து பெருமை கொள்கின்றோம். எங்களுக்கு காய்ச்சல் வலி வேதனைகள் வரும்போது துடிதுடித்து போவாள். கண் உறங்காமல் எங்களை கண்மணி போல் பராமரிக்கின்றாள். அப்படிப்பட்ட அம்மாவை நாங்கள் பெற்றது கடவுள் கொடுத்த வரம். தன் பெற்றோர்களுக்கு நல்ல மகளாக, தன் கணவருக்கு நல்ல மனைவியாக, தன் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இருந்தாள். வேலைக்காரர்களுக்கு நல்ல எஜமானியாக இருந்தாள். எல்லோரும் ஒரு நல்ல தாயாக வாழ்ந்து வந்தாள். கோபம் என்னை தீண்டாமலே, அகம்பாவம் என் நெஞ்சில் ஊறாமலே, ஏளனங்கள் பிறரை நான் செய்யாமலே, ஏழைகளின் வயிற்றில் நான் அடிக்காமலே, பொய்களவு சூது என்னில் அணுகாமலே, பொறாமை எனக்கு என்றும் வாராமலே, ஆணவப்பே என்னை பிடிக்காமலே, செல்வத்தால் பிறர் குடியை நான் கெடுக்காமலே, காம குரோத லோபமோக மதமாச்சரியத்தில் நான் என்றும் சிக்காமலே, செய்நன்றி நான் என்றும் மறவாமலே, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உன்னை தூற்றாமலே, வரட்டு கௌரவம் என் தலையில் ஏறாமலே, உன் புகழைப் பாட வேண்டும் குமரேசா, உன்னடிமை ஆக வேண்டும் கதிரேசா. அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த வாழ்க்கையில் திடீரென்று ஏற்பட்ட பூகம்பம் என்னும் காற்று அம்மா வாழ்க்கையை அலைமோதியது. ஒரு நாள் பள்ளிக்கு தகவல் வருகிறது. பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா வேலை செய்யும் போது விபத்தில் இறந்து விட்டார் என்று. பிள்ளைகள் அழுது கொண்டே வீட்டிற்கு செல்லுகிறார். உறவினர்கள் கொஞ்சம் வந்து வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். கவலையாக அம்மா தன் குழந்தைகள் எல்லோரையும் கட்டி அணைத்து கொண்டு அழுகிறாள்.
கதறினாள் கதறினாள் கதறினாள். இனி 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 எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன்? கடவுளே, நான் இனி எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு கதறுகிறாள். பிள்ளைகளின் கண்களில் கண்ணீர் மழை போல் கொண்டுகிறது. கடவுளே, ஆசையா கொஞ்சி மகிழ்ந்தாயே, என்ன அளவிட்டுதான் எங்கே போனாயோ, கண்கலங்கிட விட மாட்டாயே, என் கண்ணீர் துடைக்க எழுந்து வருவாயோ, தோளில் தூக்கிதான் வளர்த்த என் தோழனாகவே இருந்த, பள்ளிக்கூட நாம் படிக்க பல நாள் பட்டினி கிடந்த, அப்பா 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 அப்பா, அளவுக்கு மீறின பாசம் வச்ச அப்பா, முத்து முத்தாய் முத்தம் தந்த, இப்ப முத்தம் கொடுக்க மறந்த, அப்பா அப்பா அப்பா, அளவுக்கு மீறின பாசம் வச்ச அப்பா. இறுதிச் சடங்கு முடிந்ததும் உறவுகள் எல்லோரும் பிரிந்து செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கடந்ததும் 3 பிள்ளைகளின் அப்பா பிள்ளைகளுக்காக படிப்பு செலவுக்காக கடன் வாங்கி இருந்தது தெரிந்தது. கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி வந்து கேட்டார்கள். இருந்தது எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள். உணவுக்கு பஞ்சம். இப்போது அம்மாவுக்கு உடம்பும் முடியாமல் இருப்பதால் பிள்ளைகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. படிக்கவும் முடியாமல் தவித்தன. உறவினர்களிடம் உதவி கேட்டார்கள். உறவினர்கள் யாருமே உதவி முன் வராமல் இருந்த நிலையில் அம்மாவுக்கு அதிகமாக உடம்பு முடியாமல் போகிறது. பிள்ளைகள் 3 அம்மாவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்வதறியாமல் திகைக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. காசில்லை, உண்ண இருக்க வீடில்லை, அப்பா இல்லை என்றதும் எல்லாமே போய்விட்டது. அம்மா அம்மா ஆஸ்பத்திரியில். பிறகுதான் டாக்டர் சொல்லுகின்றார், உங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் அதிகமாக இருக்கிறது என்று. என்ன செய்வதென்று அறியாமல் அம்மாவின் அருகிலேயே 3 குழந்தைகளும் இருக்கின்றார்கள். உறவினர்களும் இல்லாமல் உணவின்றி அவர்கள் இருக்கின்றார்கள். நாட்கள் கழிந்தன. 2 நாட்கள். மறுநாள் நள்ளிரவு அம்மா இறந்து விடுகிறாள். டாக்டர் பார்த்து விட்டு சொல்லுகின்றார், உங்கள் அம்மா இறந்து விட்டார். கேட்டதை அறிந்த 3 பிள்ளைகளும் அழத் தொடங்கினார்கள். அழக்கூட தெம்பில்லாமல் அம்மாவின் இறுதி சடங்கிற்கு அங்கிருந்த எல்லோரிடமும் கையேந்துகிட்டார்கள். அம்மாவுக்காக கண்ணீர் கூட செலவிட முடியாமல் இருண்டு போன கண்களுடன் அம்மாவின் இறுதி சடங்கை அருகில் இருந்து செய்கின்றார்கள். கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும்
தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறுகொடிந்த கிள்ளை மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தையின் நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே மகன் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறுகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் மனித நேயம் கொண்ட மனிதர்கள் செய்த உதவியால் இறுதிச் சடங்கு நிறைவு பெற்றது. என்ன மாதிரி வாழ்ந்த குடும்பம் அந்த தாய்! இப்படி ஒரு தாயை நாம் காண முடியுமா? அந்த அளவுக்கு வாழ்ந்த தாய். அப்பா அதேபோல் விட்டு கொடுக்காத இருவரின் வாழ்க்கை கொடிகட்டி பறந்த குடும்பம், அதேபோல் குழந்தைகள். ஆனால் இன்று இந்த குழந்தைகளுக்கு யாரும் இல்லை. இது விதியின் சோதனை. இந்த குழந்தைகளுக்கு அதே மனித நேயம்தான் வாழ்க்கையில் வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்று செல்லும் நான் நன்றியுடன் மோகன். ஆக்கம் பிரியமான ரசிகை. மீண்டும் அடுத்த இசையின் கதையின் ஊடாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.